இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 1998 முதல் 2004 வரை தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் சில படங்களில் மட்டுமே நடித்து பிரபலமானவர் நடிகை பிரத்யூஷா. 2002ஆம் ஆண்டு பிப்ரவரி 23ஆம் தேதி தன் காதலனுடன் குளிர்பானத்தில் விஷம் கலந்து குடித்து தற்கொலைக்கு முயன்றார். இதில் பிரத்யூஷா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது காதலன் சித்தார்த்தா ரெட்டி உயிர் பிழைத்தார். அப்போது நடிகை பிரத்யூஷாவிற்கு வயது 22. தமிழில் முரளி நடித்த மனுநீதி, பிரபு நடித்த சூப்பர் குடும்பம், ராமராஜன் நடித்த பொன்னான நேரம், விஜயகாந்த் நடித்த தவசி, முரளி நடித்த கடல் பூக்கள், சத்யராஜ் நடித்த சவுண்ட் பார்ட்டி உள்ளிட்ட 11 படங்களில் நடித்து ரசிகர்களின் அன்பை பெற்றிருந்தார் பிரத்யூஷா. ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட இவர் சித்தார்த்தா ரெட்டி என்பவரை காதலித்து வந்தார். இவர்களது காதலுக்கு குடும்பத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதன் காரணமாகவே இருவரும் தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகிறது. பிரத்யூஷாவின் திடீர் மரணம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அவரது தாயார் பி சரோஜினி தேவி சித்தார்த்தா ரெட்டி தன் மகளை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததாக குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தப்பட்டது. கொலை குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என்றாலும் தற்கொலைக்கு தூண்டியது என்ற குற்றத்தில் 2004ஆம் ஆண்டு ஹைதராபாத் அமர்வு நீதிமன்றம் சித்தார்த்தா ரெட்டிக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது. இதை எதிர்த்து சித்தார்த்தா ரெட்டி ஆந்திரா உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். முறையீட்டு மனு மீதான விசாரணையில் 2011ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றம் தண்டனையை 2 ஆண்டுகளாக குறைத்தது. இதனால் அதிருப்தியடைந்த பிரத்யூஷாவின் தாயார் தண்டனையை உயர்த்த கோரி உச்சநீதிமன்றத்தை அணுகினார். அதே சமயம் சித்தார்த்தா ரெட்டியும் தன் தண்டனையை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இரு மேல்முறையீடுகளும் ஒருங்கிணைக்கப்பட்டு நீண்ட விசாரணைக்கு பிறகு பிப்ரவரி 17ஆம் தேதி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ராஜேஷ் பிண்டால் மற்றும் மன்மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு தீர்ப்பு வழங்கியது. சித்தார்த்தா ரெட்டியின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம் நடிகை பிரத்யூஷா கொலை செய்யப்பட்டதாகவும் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாகவும் தாய் சுமத்திய குற்றச்சாட்டுகளை ஏற்கவில்லை. இருப்பினும் சித்தார்த்தா ரெட்டி நடிகை பிரத்யூஷாவை தற்கொலைக்கு தூண்டியது உறுதி செய்யப்பட்டதால் உயர்நீதிமன்றம் குறைத்த 2 ஆண்டுகள் தண்டனையை ரத்து செய்து முதலில் வழங்கப்பட்ட 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனையை உறுதி செய்து தீர்ப்பளித்துள்ளது. மேலும் 4 வாரங்களுக்குள் சித்தார்த்தா ரெட்டி சரணடைய வேண்டும் என்றும் அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள் நடந்து வந்த பிரத்யூஷாவின் வழக்கில் தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.